வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் அதே சமயம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் கடலைப்பருப்பு சட்னி. இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பை நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வறுக்கணும். ஓரளவுக்கு வறுபட்ட உடனே 2 பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி 2ஆ வெட்டி சேர்த்துக்கிறேன். பூண்டும் லேசாக அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை 2-3 துண்டுகளாக பிச்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 3 பச்சை மிளகாயை 2ஆ வெட்டி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவையும் லேசாக வதக்கி விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப்புக்கு மேலேயே தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு லேசாக ஒரு பரட்டி விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் தேங்காய் சேர்த்து வதக்க தேவையில்லை. அந்த பாத்திரத்தில் உள்ள சூட்லேயே தேங்காய் கொஞ்சம் நேரம் வறுபடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இது நல்லா ஆறணும். இது எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. இந்த பவுலுக்கு மாற்றிட்டு மிக்சி ஜாரையும் கழுவி உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சட்னிக்கு தாளிப்பு போட்டுடலாம். தாளிக்கிற கரண்டியில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, இது ரெண்டும் நல்லா பொரியணும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை நம்ம சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதான். ரொம்ப வித்தியாசமான சுவையில் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய தேங்காய் கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.